ஹாய் ஃப்ரெண்ட், திஸ் ராகேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஆடா ஈவனாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப 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 பேசிக்கான ப்ரோக்ராம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மிட் லெவல் ப்ரோக்ராமர் ஆர் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமர்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒரு நியூபி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இப்போ தான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஏறிட்டே வரும். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் லெவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ஆர் ஈவன்னா நம்ம வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம். ஒரு நம்பர் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து எப்போ ஈவனாக இருக்கும்னா, ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஈவன். அதுவே வந்து ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஆட். அதுதான் வந்து இந்த டெஃபினிஷன் போட்டேன். A number is even if it's written 0 as a reminder when we divide it by 2. எக்ஸாம்பிள் 10/2 கோஷன்ட் வந்து 5, ரிமைண்டர் வந்து 0. அதே மாதிரி 11/2 கோஷன்ட் வந்து 5, ரிமைண்டர் 1. ஸோ இது வந்து 11 வந்து ஹாட் நம்பர். இது எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் கோட் பண்ணணும்னு நிறைய பேர் நியூபீஸ்க்கு, ஒரு இனிஷியல் லெவல் ப்ரோக்ராம் டெவலப்பருக்கு வந்து ஒரு மேபி டவுட்டாக இருக்கலாம். ஸோ நான் வந்து இனிஷியலாக ப்ரோக்ராம் கற்றுக்கும் போது எப்போன்னா நான் 11th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இதுவும் ஒரு டவுட்டாக இருந்தது, எப்படி வந்து நம்ம இதெல்லாம் கோட் பண்ணணும்னு. ஸோ நான் இது கற்றுக்கிற அப்புறம் வந்து நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் போயிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் லெவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது அதனால தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் கூட கவர் பண்ணுறேன். ஸோ ஒரு நம்பர் ஆடாக ஈவனாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரோக்ராமில் ஜஸ்ட் நான் வைல் லூப் போட்டிருக்கேன். எதுக்குன்னா, நான் வந்து n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து யூசர்கிட்ட டெர்மினல் மூலியமாக வாங்க போகிறேன். ஸோ நான் வந்து அதனால் ட்ரூ போடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த வைல் லூப் வந்து இன்ஃபினைட் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸை கில் பண்ணோன்னா நம்ம மேனுவலாக இந்த நெட்பீன்ஸில் கில் ப்ராசஸ் இருக்கும். அப்படி பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கில் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்கேனர் எது கொடுத்துருக்கேன்னா, நம்ம டெர்மினல் மூலியமாக ஒரு நம்பர் வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு தான் பண்ணோம்னா, டெர்மினலில் நம்ம என்ன நெக்ஸ்ட் நம்பர் டைப் பண்ணுவோமோ அது வந்து இந்த நம்பரில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஆக்சுவல் லாஜிக்கு வருவோம். ஸோ இன்ட் ஆர்இஎம், ஸோ ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆர்இஎம் வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து நம்பர், இது வந்து ரிமைண்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேட்டர். ஸோ 2 கொடுக்குறேன். இப்போ நான் 11 ரிமைண்டர் 2 கொடுத்தோன்னா 1 ரிமைண்டரில் இருக்கும், 10 ரிமைண்டர் 2ன்னு கொடுத்தோன்னா ரிமைண்டரில் 0 இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் இஃப் லூப்பில் இஃப் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து நம்மளோட லாஜிக்கை தான், இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 ஈவன், else if remainder equal to 1 odd. ஸோ இவ்வளோதான், ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு. இவ்வளோ இருந்தாவே நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம வந்து நம்மளோட லாஜிக்கை ஆக்சுவலாக ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணோம்னா என்ன வரும்னா, டெர்மினல் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நம்ம என்ன நம்பர்ஸ்னால் கொடுக்கலாம். 11 கொடுத்தோன்னா ஆட் நம்பர் வரும், 12 கொடுத்தோன்னா ஈவன், 10 கொடுத்தோன்னா ஈவன், 0 கொடுத்தோன்னா ஈவன். அந்த மாதிரி வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் என்ன வேணால் கொடுத்துட்டு இப்போ